காலி துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த சந்தர்ப்பங்களில் கடந்த ஜனவரி மாதம் கண்டுபிடிக்கப்பட்ட அவன்கார்ட் நிறுவனத்துக்கு சொந்தமான மகனூரா எனப்படும் மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை தொடர்பில் நிதி தொய்தாக்கல் சட்டத்தின் கீழ் விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கு நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. காலி நீதவான் நிலவுபோல் லங்காபுரவிடம் குற்ற புலனாய்வு திணைக்களம் இன்று விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய இந்த அனுமதி கிடைத்துள்ளது. இதேவேளை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவன்கார்ட் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நேற்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்தார். இந்த மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலையை சர்வதேச கடற்பரப்பில் முன்னெடுத்து செல்வதற்கு பாதுகாப்பு அமைச்சரினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவ்வேளையில் அரசு பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் மேலதிக செயலாளர் DMD ஜெயரத்ன 2012 ஆண்டு செப்டம்பர் 18 கடிதம் ஒன்றின் மூலம் இவன்கார்ட் நிறுவனத்தின் தலைவருக்கு அறிவித்துள்ளார். எனினும் அந்த ஆயுத களஞ்சியத்தை காலி துறைமுகத்தில் நிலைநிறுத்துவதற்கு வழங்கப்பட்ட அனுமதி தொடர்பிலான ஆவணங்கள் பாதுகாப்பு அமைச்சிடம் இல்லை. ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்ட நாட்டினால் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரமே குறித்த ஆயுத களஞ்சிய சாலையில் உள்ளது. அத்துடன் அந்த ஆயுதங்கள் கடற்படையின் கண்காணிப்பின் கீழ் பொறுப்பேற்கப்பட்டு பின்னர் விடுவிக்கும் செயற்பாடுகளும் இடம்பெற்றுள்ளன. மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலையில் களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டுள்ள ஆயுதங்கள் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி பெற்றுக் கொள்ளப்படவில்லை. எனவே அங்குள்ள ஆயுதங்களின் எண்ணிக்கை தொடர்பிலும் அவை எந்த நாடுகளின் ஆயுதங்கள் என்பது தொடர்பான ஆவணங்கள் பாதுகாப்பு அமைச்சிடம் இல்லை. விசாரணைகள் நிறைவடையும் வரை இது தொடர்பிலான வழக்குகளை மீளப் பெற்றுக் கொள்ளுமாறு சட்டம் அதிபர் ஒருபோதும் ஆலோசனை வழங்கவில்லை. விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லுமாறு தெளிவாக ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளமையால் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் 2006 5ஆம் இலக்க நிதி தூய்தாக்குதலை தடுக்கும் சட்டத்தின் அடிப்படையில் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் பூரண விசாரணைகள் இடம்பெறுகின்றன. தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள விடயங்களை ஆராய்கின்ற போது மேலும் ஒரு விசாரணையை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நான் கூற வேண்டும். பயங்கரவாத தடுப்பு சட்டம், வெடிபொருட்கள் கட்டளை சட்டம் மற்றும் துப்பாக்கிகள் கட்டளை சட்டத்தின் கீழ் அவன்கார்ட் நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கு போதுமான அளவு சாட்சியங்கள் முன்வைக்கப்படவில்லை என அரசு சட்டத்தரணி ஷனில் குலரட்ன இதன்போது நீதிமன்றத்திற்கு அறிவித்தார். அதன் பிரகாரம் அவன்கார்ட் நிறுவனம் சார்பில் ஆஜராகியிருந்த சட்டத்தரணிகள் இந்த வழக்கை நிறைவு செய்யுமாறு நீதிமன்றத்திடம் வேண்டுகோள் விடுத்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அரசு சட்டத்தரணி நிதி தூய்தாக்கல் சட்டத்தின் கீழ் தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்தார். இந்த விடயங்களை கருத்தில் கொண்ட நீதவான் நிதி தூய்தாக்கல் சட்டத்தின் கீழ் அவன்கார்ட் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு வாய்ப்பளித்து அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி மேலதிக அறிக்கையை முன்வைப்பதற்கு கால அவகாசம் வழங்கினார். இதேவேளை அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய ஊடக சந்திப்பில் இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. எவன்கார்ட் சம்பவம் தொடர்பில் நீங்கள் இதற்கு முன்னர் கருத்து தெரிவித்திருந்தீர்கள். இந்த விவகாரம் தொடர்பில் உங்களுக்கு கப்பம் வழங்குவதற்கு தயாரானதாக கூறியிருந்தீர்கள். எனினும் எவருக்கும் அழுத்தம் விடுக்கப்படவில்லை என பிரதமர் நேற்று தெரிவித்திருந்தாரே. பிரதமர் சட்டமா அதிபர் திணைக்களம் தொடர்பில் மாத்திரமே கூறியிருந்தார். தேர்தல் காலத்தில் அரசியல் மேடைகளில் எவன்கார்ட் விவகாரம் பிரதான தலைப்பாக அமைந்திருந்தது. குறிப்பாக சட்டவிரோத ஆயுதங்கள் தொடர்பில் அன்று கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. தொடர்ந்து உள்ளன. மகானூர கப்பல் தொடர்பில் நிதி தூய்தாக்கல் சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் எனின் காலி நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கூறியுள்ளது. இல்லை, அது ஒரு பிரிவு மாத்திரமே. ஆயுத விநியோகம் மற்றும் அதன் செயற்பாடுகள் தொடர்பில் ஜனாதிபதி மற்றொரு விசாரணையை முன்னெடுக்கிறார். கோட்டாபய ராஜபக்சவின் கீழ் செயற்பட்ட முன்னாள் மேலதிக செயலாளர் தெளிவாக ஒரு விடயத்தை கூறியிருக்கிறார். 88 ஆயுதங்கள் மாத்திரமே உரிய முறையில் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஏனைய ஆயுதங்களுக்கு விநியோகிக்கப்படவில்லை. அங்கு 3000 ஆயுதங்கள் தொடர்பில் பேசப்படுகிறது. எனவே அது குறித்து பாதுகாப்பு அமைச்சு ஜனாதிபதியின் உத்தரவின் கீழ் விசாரணைகளை முன்னெடுக்கிறது. அத்துடன் அதற்கு கிடைத்த நிதி மற்றும் நிதி வைப்பீடு செய்யப்பட்ட விடயம் தொடர்பிலும் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. ரக்னா லங்கா நிறுவனம் தொடர்ந்தும் சர்வதேச வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. ரக்னா லங்கா தொடர்பில் பிரச்சனை இல்லை. ரக்னா லங்கா என்பது பாதுகாப்பு அமைச்சின் கீழுள்ள ஒரு நிறுவனமாகும். அவ்வாறென்றால் எவன்கார்ட் நிறுவனத்துடன் செய்து கொண்ட உடன்படிக்கை ரத்து செய்யப்பட்டுள்ளதா? இல்லை, அவ்வாறு எவ்வித உடன்படிக்கையும் இல்லை. அவன்கார்ட் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகள் குறித்து இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடக சந்திப்புகளில் சிவில் அமைப்புகள் கேள்வி எழுப்பின. பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு வாக்குமூலம் வழங்கும் போது அவன்கார்ட் கொடுக்கல் வாங்கலின் போது சட்டப்பூர்வமாக 89 துப்பாக்கிகளே வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். எனினும் விசாரணைகளின் போது 3473 துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவர் தனது வாக்குமூலத்தில் இதனை கூறியுள்ளார். இதிலிருந்து அதிகளவிலான ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. அதன் தரவுகளும் உள்ளன. 2 லட்சம் தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆகவே இங்கு துப்பாக்கி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் இல்லாமல் இல்லை. இவை சட்டப்பூர்வமான ஆயுதங்கள் அல்ல. சட்டப்பூர்வமாக
துப்பாக்கிகள் அவன்கார்ட் நிறுவனத்துக்கு வழங்கவில்லை என பிரதமர் கூறுகின்றார். கேட்ட கேள்விகளுக்கு அவர் தெளிவாக பதில் வழங்கவில்லை. சட்டமா அதிபரின் தலையீட்டில் சட்டத்தரணிகள் காலை நீதிமன்றத்துக்கு சென்று துப்பாக்கி கட்டளை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் காரணி இல்லை என்றும் வெடிபொருள் கட்டளை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்ய காரணி இல்லை என்றும் கூறுகின்றனர். ஆகவே இது ஒரு பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படவில்லை என சட்டம் அதிபர் திணைக்களத்தின் அரசாங்க சட்டத்தரணி கூறுகின்றார். அத்துடன் துப்பாக்கி கட்டளை சட்டம், வெடிபொருள் கட்டளை சட்டம் என்பவற்றின் கீழ் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படவில்லை என்றும் கூறுகின்றார். குறித்த 3000 துப்பாக்கிகள் தொடர்பில் பயங்கரவாத தடை சட்டம் செல்லுபடியாகுவதில்லை என்றால் அவற்றை எரிந்துவிட வேண்டும். அத்துடன் காலில் உள்ள 2வது கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட 2 லட்சத்துக்கும் அதிகமான தோட்டாக்கள் வெடிபொருட்கள் கட்டளை சட்டத்தின் கீழ் உள்வாங்கப்படுவதில்லையா? ஆகவே இது தொடர்பிலான விசாரணைகளும் சட்ட ரீதியான செயற்பாடுகளும் இடம்பெறுவதாயின் முதலில் செய்ய வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது. துறைமுக அதிகார சபை மற்றும் துறைமுகத்துக்கு செலுத்த வேண்டிய நிதி செலுத்தப்பட்டுள்ளதா என்பதனை ஆராய வேண்டும். ஆக குறைந்தது அதுவாவது இடம்பெறுவதில்லை.